கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ரெகபோத்து நேரத்தின் வாயிலாக இந்த தொலைக்காட்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய நாமத்தினாலே இப்படியாக ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட நான் பேச போகிறேன். இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படியே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஒரு மேன்மைப்படுத்த போகிறார். இந்த வார்த்தையின் வழியாக நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களை விடுதலை பண்ண என்பதில் எவ்விதம் சந்தேகம் கிடையாது. ஏசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எழும்பி பிரகாசி, உன் வழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியை, காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலே பேசியிருக்கிற வார்த்தை ஏசியா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் எவ்விதமான மதத்தாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு நேரம் வந்திருக்கிறது. ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் மேல் இருள் பூமியை மூடினது போல உங்கள் மேல் இருள் மூடியிருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தை இருள் மூடியிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிக்கிறபடினால் அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்பட போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீங்கள் இருந்த வாழ்க்கை அல்ல, இதுவரைக்கும் நீங்கள் இருந்த காரியம் அல்ல, நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. எழும்பி தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற நேரம் வந்து விட்டது. ஒருவேளை நீங்கள் எழும்பக்கூடாதபடிக்கு, நீங்கள் பிரகாசிக்க கூடாதபடிக்கு உங்களுடைய பலவீனங்கள், சோர்வுகள், உங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை உதிப்பார், அவைகள் விலகி போகும், நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு வெளிப்பட போகிறதை ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்கள் ஒருவேளை எத்தனையோ நாட்களாக, எத்தனையோ வருஷங்களாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு நீங்கள் பலவிதமான நீங்கள் தடையோடு கூட, பலவிதமான பிரச்சனையோடு கூட நீங்கள் அமர்ந்து, ஐயோ எனக்கு இந்த விஷயத்தில் நான் எழும்ப முடியவில்லை, என்னால் எழும்பி நின்று இந்த காரியத்தை செய்ய முடியவில்லை, இந்த விஷயத்தை நடத்த முடியவில்லை என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1-2 சொல்லுகிறார், அவர் உங்கள் மேல் உதிக்க போகிறார், அவர் உங்களை உதிப்பார், உங்களோடு கூட இருப்பார், உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார், உங்களை சுற்றி இருக்கிற இருள் உங்களை விட்டு விலகி போக போகிறது. ஆகவே நீங்கள் எழும்புங்கள், தைரியமாக ஜெபத்தோடு எழும்புங்கள், ஜெயம் பெறுவீர்கள். தேவ சமூகத்திலே ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார் என்று எழும்புங்கள். ஆண்டவர் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். நிச்சயமாக ஒரு அற்புதத்தை நீங்கள் சுதந்திரிப்பது சந்தேகம் கிடையாது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யார் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும் என்று ஒரு 5 காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யார் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவதாக கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு பயப்படுவர்கள் மேல், ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்து அவர் நாமத்துக்காக வைராகியம் கொள்ளுவர்கள் மேலே கர்த்தருடைய மகிமை உதிக்கும். கர்த்தர் உங்களை விலக மாட்டார். அவர்களுக்கு ஆண்டவர் சொல்ல நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லுகிறார். ஹலோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நீங்க நினைக்கலாம், ஐயோ எனக்கு அநியாயமான காரியம் நடந்து விட்டது, நான் செய்யாத பாவத்துக்கு அநியாயமா நான் தவறு அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் வேதத்திலே பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் நீங்கள் இதுவரைக்கும் கர்த்தருக்கு நீங்கள் பயப்படாமல் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு பயமுள்ளவர்களாக, கர்த்தருடைய பார்வையில் ஆண்டவரே என்னை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், நான் உமக்கு பயப்படாமல் போடுத்து மன்னியும் ஆண்டவரே, இனி நான் உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்து என் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும்படி எனக்கு செய்யும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்க போகிறது.
போகிறது. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அநியாயங்கள் விலகி போக போகிறது. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா விதமான தீங்கான காரியங்கள் விலகி போக போகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவார். ஆகவே அவருடைய சட்டை நிலையிலே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல, ஹல்லேலூயா, நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து நீங்கள் அவருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும், சவுக்கியம் உண்டாகும், நன்மை உண்டாகும், கிருபை உண்டாகும். அது மாத்திரமல்ல, நீங்கள் எழும்பி புறப்பட்டு எந்த காரியத்துக்கு நீங்கள் ஜெயம் எடுக்கணும் என்று நீங்கள் புறப்பட்டு போகிறீர்களோ அந்த காரியத்திலே நீங்கள் ஜெயத்தை எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்கள் எந்த விதத்தில் பிரச்சனையா இருந்தாலும், எவ்விதமான சூழ்நிலை இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த விதமான நீங்கள் நோக்கத்தோடு கூட வார்த்தையை கேட்டிருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தருடைய மகிமை உங்கள் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும் உங்கள் மேல. நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது அநியாயம் உங்களை மேற்கொள்வதில்லை, அநியாயமான காரியங்கள் மேல் வருவதில்லை, அநியாயமான பிரச்சனைகள் மேல் வருவதில்லை. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அநியாயம் விலகி போகும். அநியாயமான விஷயங்களிலிருந்து உங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். நீங்கள் நீதியின் சூரியனிலே நீங்கள் உதிக்கும் உங்கள் மேல். ஆண்டவர் உங்களை அப்படியே விட மாட்டார். நீங்கள் ஆரோக்கியத்தை அடைவீர்கள், சௌக்கியம் அடைவீர்கள். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் புறப்பட்டு எழும்பி புறப்பட்டு போகும் பொழுது உங்கள் மேல் மகிமை உதிக்கும். ஆண்டவர் உங்களை பயங்கரமாய் ஆசீர்வதிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு ஒரு ஒளி வேணும், நமக்கு ஒரு வெளிச்சம் வேணும். நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன் ஆண்டு சொல்லியிருக்கிறார். அவருடைய வழியில் நடப்போம், அவருடைய பாதையில் நடப்போம், அவருடைய வசந்தப்படி நடப்போம். அப்படி நடக்கும் பொழுது நம்முடைய தேவன் நமக்கு நீதி செய்கிறவராக இருக்கிறார். உன் நீதி நான் பட்டப்பகலைப் போல விளங்க பண்ணுவேன் என்று ஆண்டு எழுதி கொடுத்திருக்கார் நமக்கு. ஆகவே நீங்கள் அநியாயமாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் சொன்னால், நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும் பொழுது, நீதியின் வெளிச்சம் உங்கள் உதிக்கும் போது, மகிமை உங்கள் மீது உதிக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவீங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குவீங்கன்னு சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தை வர பண்ணுவேன். உன்மேலே நீதியின் சூரியன் உதிக்கும். நீ புறப்பட்டு போகிற காரியத்தோடு வாய்க்க செய்வேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுங்கள், அவருடைய வார்த்தையின் மேல் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், அவரை சார்ந்திருங்கள். ஆண்டவர் உங்கள் நிச்சயமாக உங்கள் மேல் இருக்கிற இருளை அகற்றுவார். உங்களுடைய குடும்பத்தை சுற்றிருக்கிற ஜனங்களை சுற்றிருக்கிற இருளை கர்த்தர் அகற்றுவார். உங்கள் மேல் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. அநேகர் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். எப்படி இது நடந்தது என்று சொல்லி அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமான முதலாவது கர்த்தருக்கு பயந்தவர்கள் கர்த்தருடைய மகிமை உதிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக பரிசுத்தம் உள்ளவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். லூக்கா சுவிசேஷம் 1:34-35 நான் வாசிக்கிறேன். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேன் என்றால், தேவதூதன் அவருக்கு பிரயுத்தமாக, பரிசுத்தாவின் மேல் வரும் உன்னதவனுடைய பலன் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளதும் தேவனுடைய குமாரன் எனப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தம் உள்ளவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். அந்நாட்களே மரியாள் மிகவும் தேவனுக்கு பயந்து ஒரு பரிசுத்தம் உள்ளவளாக இருந்தால் போட்டிருக்கு. அந்த பரிசுத்தமாய் மரியாள் இருந்தபடியினால் ஆண்டவராகிய நம்முடைய தேவனாகிய இரட்சகர் மரியாளுடைய வயிற்றிலே கர்ப்ப பிறப்பிலே உருவாகிற அந்த வார்த்தையை அங்கே கேட்க முடியும். அவள் சொல்லுகிறார், தூதனை பார்த்து, நான் புருஷனை அறியேன், இது எப்படி நடக்கும் என்று கேட்கிறாள். ஆனால் தூதன் சொல்லுகிறான், அதற்காக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு நீதி நம்ம மேலே விளங்கணும்னு சொன்னால், அவர் மகிமை நம்ம மேல் வரணும் என்று சொன்னால், நம்முடைய இருக்கிற இருள் விலகி போகணும்னு சொன்னால் நாம் பரிசுத்தமாக இருக்கணும். எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையும் பரிசுத்தமாக இருக்கணும். எந்த இடத்துலையும் நாம் பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அநேகர் இன்னைக்கு பரிசுத்தத்தை இழந்து விடுகிறார்கள். இன்னைக்கு பாவம் எது, நீதி என்பதை எது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்களே ஒரு இளம் பெண்ணாக, ஒரு வாலிப மகளாக இந்த மரியாளை பார்க்க முடியும். இந்த மரியாள் எப்படியாப்பட்டவளாக இருந்தாலும் ரொம்ப பரிசுத்தமாக இருந்தனால்தான் நம்முடைய பரிசுத்தமுள்ள தேவன் மரியாளுடைய வயிற்றிலே கர்ப்பம் தரிக்கிறதை பார்க்க முடியும். ஆகவே அந்த பரிசுத்தம் எவ்வளவா இருந்திருந்தால் ஆண்டவராகிய தேவன் அங்கே கர்ப்பத்திலே உற்பத்தியாக இருப்பார் என்பதை கொஞ்சம் சற்று யோசிக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும், இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்க இருள் விலகி போகணும், உங்கள் வாழ்க்கைக்கு இருள் விலகி போகணும்னு சொன்னால் நீங்கள் முதலாவது பரிசுத்தமாக இருக்கணும். உங்களுடைய செயலில் பரிசுத்தம் இருக்கணும், உங்கள் பேச்சில் பரிசுத்தம் இருக்கணும், உங்கள் நடத்திலே பரிசுத்தம் இருக்கணும், உங்கள் பார்வையிலே பரிசுத்தம் இருக்கணும், உங்கள் சிந்தையிலே பரிசுத்தம் இருக்கணும், உங்கள் இருதயத்தை பரிசுத்தம் இருக்கணும். இந்த பரிசுத்தம் மிக மிக முக்கியமானது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை
ஒருவனும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் எவ்வளவா இருக்கிறதோ அவ்வளவா தேவன் நம்மிடத்துல பேசுவார், அவ்வளவா தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும், தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும், தேவனுடைய அந்த வெளிச்சத்தை நாம் உணர முடியும், தேவன் நம்மோடு இருப்பதை நாம் உணர முடியும். இந்த பரிசுத்தம் மிக மிக முக்கியம். மரியாளுக்கு இந்த வார்த்தை வந்த உடனே, ஆண்டவர் சொன்ன உடனே இந்த வார்த்தை அப்படி நடக்கிறது, தூதன் சொன்ன உடனே வார்த்தை நடக்கிறது. ஏனென்று சொன்னால் மரியாளுடைய பரிசுத்தம் அங்கிருந்த எல்லா ஸ்திரீகளையும் பார்க்கலாம் மரியாளுடைய பரிசுத்தத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். மரியாளுக்கு இருந்த பரிசுத்தம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வந்தது. இயேசுவுக்கு தாயாக தேவன், பிதாவாகிய தேவன் முத்திரை போடுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். உங்களுடைய இருளை வெளிச்சமாக்குறது மட்டுமல்ல, உங்கள் மேல் அவருடைய மகிமை உதிக்கும், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆகவே உங்களுடைய பரிசுத்தத்துக்கு ஏற்றவனமான நன்மைகள் நீங்கள் பெறுவீங்க. ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத நீங்கள் பாவங்களை செய்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வெறுப்பை, கோபத்தை உண்டாக்குறமான அசுத்தங்களை செய்திருப்பீர்கள் சொன்னால், இன்றைக்கு ஆண்டவரே நீர் எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுங்க, எனக்கு பரிசுத்தத்தை கொடுங்க, உமக்கு பிரியமாய் வாழ்கிறபடிக்கு எனக்கு பரிசுத்தத்தை கொடுங்க, என் இருளை வெளிச்சமாக்கும் என்று ஆண்டவரை கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய பரிசுத்தத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற நிறைய பேரை பார்க்கும் பொழுது அநேகர் தேவனுக்கு பிரியமில்லாமல் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போயிருக்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களை, மரியாதை சற்று யோசித்து பாருங்கள். அங்க இருக்கிற எல்லா ஜனங்களிலும் ஆண்டவராகிய கர்த்தர் மரியாதை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் இருக்கும் நாட்களிலே உங்களால் முடிந்த மட்டும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும்படி உங்கள் இனத்துக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது எல்லாரையும் பார்க்கலும் உங்களை கர்த்தர் தெரிந்து கொள்வார். நீங்கள் மேன்மை அடைவீர்கள், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்கள் மேல் வெளிப்படுவார், உங்கள் மேல் வெளிச்சம் உதிக்கும், உங்களை விட்டு இருள் அகன்று போகும் என்று கர்த்தர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவது பார்த்தோம் கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். இரண்டாவது பரிசுத்தமுள்ளவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். மூன்றாவது நம்ம பார்க்கும் பொழுது ஊழிய சேவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். ஹல்லேலூயா. ஊழிய சேவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். ஊழியம் செய்கிறவர்கள் என்றால் என்ன? ஒருவேளை பிரசங்கம் பண்ற, எங்களை மாதிரி பிரசங்கம் பண்றவங்க, அல்லது பாஸ்டரா இருக்கிறவங்க, அல்லது சுவிசேஷகர்களா இருக்கிறவங்க, அப்படி எப்படி நீங்க ஊழியம் என்று சொன்னால் அது மட்டும் ஊழியம் அல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சபை இருக்கும், அந்த சபைக்குள்ளே ஒரு பாய் போடுறது ஒரு ஊழியம் தான், அந்த சபைக்குள்ளே நீங்கள் ஒரு சேர் எடுத்து வைக்கிறது ஒரு ஊழியம் தான், அந்த சபையில் நீங்கள் எவ்விதமான பெருக்கிறது ஒரு ஊழியம் தான், எந்த காரியம் செய்தாலும் அந்த ஊழியம் தான். ஆகவே பிரசங்கித்தா மட்டும்தான் ஊழியம், அதான் ஊழியக்காரர்கள் என்று சொல்லி நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. இங்கே லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமா வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலதுபுறத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஹல்லேலூயா. தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூடியிருந்த நேரத்தில் இந்த சகரியா என்கின்ற ஒரு ஆச்சரிய ஊழியத்தை செய்கிற ஒரு வயதான ஒரு நபரை அங்கே பார்க்க முடியும். அவன் தூபம் காட்டுகிற வேலை செய்து கொண்டான். ஆனால் அவருடைய மனைவி தூபம் காட்டுகிறவளாக இருந்தால் என்று அங்கே எழுதப்படவில்லை. ஒருவேளை இவன் தூபம் காட்டுகிற வேலை அங்கே செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மனைவியாகிய எலிசபெத்து வெளியிருக்கிற புறமா இருக்கிற அந்த பெருக்கிற வேலைகள், துடைக்கிற வேலைகள், அங்கே ஒழுங்குபடுத்துகிற வேலைகள், இவைகள் எல்லாம் இருந்திருக்கும். அந்த வேலைகளை அவள் செய்திருப்பாள். இவன் தூபம் காட்டுறது மட்டுமல்ல, சபையிலே ஆலயத்துக்குள்ளே தூபம் காட்டுறதா மட்டுமல்ல, மற்ற எல்லா பிற வேலைகளையும் செய்கிற ஒரு வேலைக்காரனாக அங்கே இருந்திருக்கிறான். அவன் நெடுநாளாக, வயது சென்றவனாக நெடுநாளாக அவனுக்கு அந்த பணிகளை கர்த்தர் அவனுக்கு நியமித்திருந்தார். கடைசியாக அவனுக்கு ஒரு சீட்டு போடுறாங்களோ அதுவும் அவன் பேர்ல வந்து விழுகிறது, அவன் தான் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானிக்கிறார். அந்த வேளையிலே கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வேலைகளை செய்யும் பொழுது, தூபம் காட்டும் பொழுது, அவருடைய மனைவியாக எலிசபெத்து பெருக்கும் பொழுது, துடைக்கும் பொழுது, ஐயோ எங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையே, எங்களுக்கு வயது சென்று விட்டதே, எங்களுக்கு பிறகு இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆள் இல்லையே என்று சொல்லி உள்ளே வருத்தத்தோடு கூட அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஆண்டுடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவருடைய ஒருவேளை அவர்கள் செய்யும் பொழுது உற்சாகமாய் செய்வதை போல இருந்தாலும் உள்ளத்தில் இருக்கிற அந்த விருப்பத்தை, அந்த ஜெபத்தை பிதாவாகிய தேவன் அதை அறிந்திருந்தார். ஆகவே தூபம் காட்டுகிற வேளையிலே தூதன் திடீரென்று தோன்றி சொல்லுகிறது என்னவெனில், சகரியாவே நீ பயப்பட, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அப்படின்னா வயதான காலத்தில் இது நடக்கவே நடக்காது, சாத்தியமே கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை அவர்கள் கவனமாக மிகவும்
பயபக்தியோடு கூட மிகவும் ஜாக்கிரதையோடு கூட இந்த சகரியாவும் எலிசபெத்தும் செய்தபடினால் ஆண்டவருடைய தூதன் அவர்களை தோன்றி அவளுக்கு பிள்ளை பாக்கியத்தை கட்டளையிடுகிறதை அங்கே பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஊழியத்தை ஜாக்கிரதையாய் செய்ய வேண்டும், அசதியாக செய்யக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. மிக கவனமாய் செய்ய வேண்டும், நீங்கள் பக்தியோடு செய்ய வேண்டும், அதை பொறுப்போடு செய்ய வேண்டும். உங்களுக்கு ஒருவேளை ஒரு பெண்கள் ஐக்கியத்தினுடைய பொறுப்பு கொடுத்திருப்பார்கள், ஒரு ஆண்கள் ஐக்கியத்துடைய பொறுப்பு கொடுத்திருப்பார்கள், ஒரு வாலிப ஐக்கியத்துடைய பொறுப்பு கொடுத்திருப்பார்கள், ஒரு சண்டே ஸ்கூலுடைய ஒரு பொறுப்பை கொடுத்திருப்பார்கள். இந்த ஊழியம் பெரிய விஷயம் கிடையாது, இது சாதாரண விஷயம், இது எப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம், எனக்கு தெரியும் இப்படி தெரியும். ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கிற பொறுப்பு கொடுத்திருப்பார்கள், ஒருவேளை உங்களுக்கு இந்த வேலை நீங்கள் நல்லா செய்வீங்க என்று உங்களை போதகரோ அந்த சபையில் இருக்கிற பெரியவர்களை பார்த்து இதை நீங்கள் செய்ய என்று கொடுத்திருப்பார்கள். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சபைக்குள்ளே அது ஊழியமாக, நீங்கள் ஒரு ஊழியக்காரனாக ஊழியக்காரியாக உங்களை பாவித்து நீங்கள் பயபக்தியோடு கூட நடுக்கத்தோடு செய்யும் பொழுது, நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் இருதயத்தில் இருக்கிற எந்த விதமான வேண்டுதலாக இருந்தாலும் அதை கேட்கக்கூடிய சர்வ வல்லவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அதை கேட்பார், உங்களுக்கு அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அந்த ஊழியத்தில் நீங்கள் பொறுப்பாக கவனமாய் செய்யும் பொழுது, மிக கவனமாய் செய்யும் பொழுது அதை கர்த்தர் நிச்சயமாக கேட்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தின் பாதையிலே அவர்கள் மிக கவனமாக, சகரியாவும் எலிசபெத்தும் மிக கவனமாய் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பொறுப்பில் மிக கவனமாய் அவர்கள் இருந்தார்கள். நான் ஒரு சிஎஸ்ஐயிலே சபையிலே சண்டே ஸ்கூல் டீச்சராக நான் இருந்தேன். என்னுடைய சிறு வயதிலே நான் சீனியர் முடித்த உடனே எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சராக இன்டர்மீடியட் கிளாஸ் கொடுத்தார்கள். அதுக்கு பிறகு நான் சீனியர் எடுத்தேன், அப்புறம் சீனியர் ஐ எடுத்தேன், அப்புறம் டீன் எடுத்தேன், அப்புறம் யூத் எடுத்தேன். இப்பொழுது கர்த்தருடைய மகிமைக்காக நான் இப்பொழுது ஒரு சபை போதகராக இருக்கிறேன். எடுத்த உடனே ஒரு போதகராக வருவது மிக கடினமான ஒரு காரியம். அதே சமயத்தில் இந்த ஊழியத்தின் எடுத்த உடனே சண்டே ஸ்கூல் டீச்சராக நாங்கள் வருவதற்கு ஒன்றும் அப்படி வந்துட முடியாது. சண்டே ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பொழுது எங்களுக்கு இருக்கிற சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்கள் சொல்லுகிறதான வேலைகள், அந்த செட்டுக்குள்ளே இருக்க பாய்களை போட வேண்டும், பெருக்க வேண்டும், துடைக்க வேண்டும், இப்படியாப்பட்ட பணிகள் எல்லாம் எங்களுக்கு கொடுப்பார்கள். விபிஎஸ் நேரங்களில் நாங்கள் பெருக்கவும் செய்வோம். ஆண்கள் பெண்கள் என்று வித்தியாசம் பார்க்காமல் நாங்கள் பெரிய சபை, அது எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பெருக்குவோம். இதெல்லாம் கர்த்தர் அவருடைய சமூகத்தில் எட்டிவிட்டது. அது பார்த்தார், இந்த கவனமான ஊழியர்கள் அவர் பார்த்தார். எப்படி நம்ம முணுமுணுக்காமல் பொறுப்போடு கூட நம்முடைய சபை நம்ம கொடுக்கப்பட்டிருக்க வேலை என்று அதை கவனமாய் செய்வதை கர்த்தர் பார்த்து இன்றைக்கு ஒரு சபையை கொடுத்து அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கார். உங்களுக்கு எப்படியாப்பட்ட சபையில் நீங்கள் எந்த மாதிரியான ஊழியங்களை கொடுத்தாலும் நீங்கள் கவனமாய் செய்யுங்கள், உங்கள் ஜபங்களை அவர் நிறைவேற்றுவார். அன்றைக்கு நான் ஏறெடுத்த ஜபங்களை இன்றைக்கு கர்த்தர் பதில் கொடுத்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார், ஒரு நன்மையும் குறைபடாமல். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் மூன்றாவது சொல்லுகிறார், ஊழிய சேவைகள் கர்த்தருடைய மகிமை ஒதுக்கி. எந்த ஊழியம் செய்தாலும், ஒருவேளை எப்படியாப்பட்ட ஊழியம், பேர் சாப்பிட்டு தட்டுகளை கழுவுற ஊழியமா இருக்கலாம், அது எந்த ஊழியமாக இருந்தாலும் ஆண்டவராய் கர்த்தர் நீங்கள் செய்த ஊழியத்துடைய பலனுக்காக உங்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். அதில் எந்த சந்தேகம், எங்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். அந்த மகிமையை மற்றவர்கள் காண்பார்கள். நீங்கள் கர்த்தருக்காக நின்றதும், கர்த்தருக்காக செய்ததும், கர்த்தருக்காக நீங்கள் பிரயாசப்பட்டதுமான அந்த மகிமையை மற்றவர்கள் காணும்படி கர்த்தர் உங்கள் தலையை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நான்காவது ஒரு காரியத்தை அவர் யாருக்கு அவருடைய மகிமை உதிக்கும் என்றால், ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தவர்கள் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தவர்கள் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். நான்காவதாக கிறிஸ்துவுக்கு பிறகு முதலாவது நாம் பார்த்தோம், கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். இரண்டாவது பரிசுத்தம் உள்ளவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். மூன்றாவது ஊழியம் செய்வர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். நான்காவது ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் பார்க்கும் பொழுது, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இரட்சகர் பரமேறின பிறகு அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே பார்க்கிறோம், அவர்கள் ஊழியத்தின் பாதையிலே எல்லா சீஷர்களும் ஒருமித்து எல்லாரும் கூடி ஜெபிக்கும் பொழுது, ஒரே இடத்துல தேவ சமூகத்தை தேடி வரும் பொழுது, இதுவரைக்கும் இயேசு என்னோடு இருந்தார், எங்களோடு இருந்தார், அவர் பிரசங்கித்தார், நாங்கள் பிரசங்கத்தை கேட்டோம், அற்புதம் செய்தார், கண்டும், அவர் உணவை எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தார், நாங்கள் சாப்பிட்டோம், 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 புருஷர்களை போஷித்து 12 கூடைகளை எடுத்து நாங்கள் மீத வைத்தோம், அதையெல்லாம் அனுபவித்தோம். நாங்கள்
இப்பொழுது எங்கள் மத்தியில் அவர் இல்லை, பரலோகத்துக்கு அவர் போய்விட்டார். ஆனாலும் இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை, நீங்கள் எல்லா ஜனங்களும் சீஷராகி நீங்கள் வேணும் என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய நாமத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க, அவர் உயிரோடு இருந்த பொழுது எங்களோடு இருந்த பொழுது 2 பேரை அனுப்பி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பினை நாங்கள் இப்பொழுது கூடி செய்கிறோம் என்று சொல்லி அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். எல்லாரும் கிட்டத்தட்ட 120 பேருக்கு மேல ஒருமனப்பட்டு கூடி வருகிறார்கள். அப்படி கூடி வந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அவர்களுடைய ஒற்றுமை, அவருடைய சிந்தைக்குள்ள இருக்கிற, ஆத்மாக்குள் இருக்கிற, அவருடைய இருதயத்துக்குள் இருக்கிற ஒற்றுமை அங்க காண்பிக்கிறது. அவர்கள் கூடி வந்த இடத்துல எவ்விதமான ஒரு வேற்றுமை இல்லாதபடிக்கு ஒரே விதமான சிந்தை உள்ளவர்களாக இருந்தார்கள். இவர்கள், நீ இந்த இனத்தை சேர்ந்தவர்கள், நீ இந்த ஊரை சேர்ந்தவன், நீ அங்கிருந்து வந்த, நீ அங்கிருந்து வந்த, நீ அப்ப வந்த, நான் முதல்ல வந்த, நீ ரெண்டாவது வந்த, இப்படியெல்லாம் அவர்களுக்குள்ள இல்லாமல் ஒரே மனதுடையவர்களாய் ஒருமனப்பட்டு ஒரே இடத்துல கூடி வரதை பார்க்க முடியும். அப்படின்னு சொன்னா என்ன, யார் மேல கர்த்தருடைய மகிமை உதிக்கும்னா, ஒரு மனதோடு கூட, ஒற்றுமையோடு கூட, அவர்களுக்குள்ளே பார்ஷாலிட்டி இல்லாமல், வேற்றுமை இல்லாமல், ஒரே சிந்தை உள்ளவர்களாக, ஏகம் உள்ளவர்களாக அவர்கள் கூடி வந்த அந்த இடத்துல, அந்த பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது கூடி வந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் அந்த மகிமை நிரம்பிற்று என்று அங்க பார்க்க முடியும். உட்கார்ந்திருந்த இடத்துல அப்படின்னா எவ்வளவாய் அந்த இருதயத்துக்குள்ளே, சிந்தைக்குள்ளே, அவர்களுக்குள்ள அந்த ஒற்றுமை, அந்த ஒரு உண்மையான ஒரு ஏக சிந்தை அவர்களுக்குள்ள இருந்திருக்கிறது பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம ஏன் ஆண்டவரை கூடி வருகிற இடத்துல நிறைய பேர் நிறைய இடங்களில் ஜெபிக்கிற இடங்கள்ல, ஊழியர் இடங்கள்ல, பிரேயர் பண்ற இடத்துல, ஆலயத்துக்குள்ளே, பிரேயர் ஹால்குள்ளே அவங்க கூடி வரும் பொழுது அவருடைய மகிமையை ஏன் உணர முடியலன்னா, வந்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான எண்ணங்கள் இருக்கும், சிந்தைகள் இருக்கும், பார்ஷாலிட்டிஸ் இருக்கும், அவளுக்குள்ள வெவ்வேறு விதமான யோசனைகள் இருக்கும். அல்லது நீ எனக்கு, நான் இவங்களை தெரியும், அவங்கள தெரியும், இயேசுவை நான் முதல் தெரிஞ்சு கொண்டேன், நீ அப்புறம் தெரிஞ்சு கொண்ட என்று உட்கார்ந்து அவர்களுக்குள்ள இருக்கிற அவருடைய சுயங்களை பேசுகிறதுனால கர்த்தருடைய மகிமையை அவர்கள் காணாமல் போகிறார்கள், அவர் மகிமையை அவர்கள் உணராமல் போயிடுறாங்க. ஆனால் இந்த சீஷர்கள் 120 பேருக்கு மேலே ஒரு இடத்துல கூடி வந்த உடனே அந்த மேல் வீட்டு அறையிலே எல்லாரும் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஒரு மனதோடு கூப்பிடும் பொழுது அந்த இடம் முழுதும் கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பியிருந்ததை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒற்றுமையோடு கூட, தேவ சமூகத்திலே எங்கெல்லாம் கூடுகிறோமோ எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே சிந்தையோடு கூட, ஒரே எண்ணத்தோடு கூட, ஒரே செயலோடு கூட நாம் கூடி வரும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தருடைய மகிமை அங்கு உதிக்கும். கர்த்தருடைய மகிமையை நம்ம காண முடியும். நம்முடைய ஜெபங்களை, நம்முடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றி நம்முடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யும்படி தேவனாகிய கர்த்தருடைய மகிமை அங்கே உதிக்கும். ஆகவே இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், ஒருவேளை இங்கே குடும்ப ஜெபம் பண்ணும் பொழுது அநேக வீடு நடக்கிறது ஒரு பிரச்சனை உண்டு. அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாம் கூடி வருவாங்க, இவங்க ஒரு பாட்டு, அவங்க ஒரு பாட்டு, ஒரு ராகம், நான் ஒரு ராகம் போடுறேன், நீ ஒரு ராகம் போடுற, நீ என்ன இப்படி பாடுற, நான் என்ன இப்படி பாடுறேன், இப்போ கடைசியாக அந்த ஜெபமே அங்கே இல்லாமல் போயிடும், அந்த ஒற்றுமை அவர்களுக்கு இல்லாமல் போயிடும். எல்லாரும் ஒரு மனதோடு கூட முதலே ஆயத்தம் பண்ணி ஜெபித்து அங்கே அமர்ந்து தேவ சமூகத்தில் வரும் பொழுது நீங்கள் ஒருமனப்பட்டு குடும்பமாக 4 பேரோ 3 பேரோ 5 பேரோ 10 பேரோ நீங்கள் எவ்வளோ பேராய் குடும்ப ஜெபத்தில் அமர்ந்து ஒரே மனதோடு கூட நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய மகிமை வீட்டில் இறங்கி வரும். அப்பொழுது கட்டுகள் அவிழ்க்கப்படும், உங்களுக்கு வீட்டுக்கு விரோதமாக பிரச்சனைகள் நீங்கும், உங்கள் வீட்டிலே வெளிச்சம் உதிக்கும், இருள்கள் வெளியேறும். ஹல்லேலூயா. அதில் சந்தேகம் கிடையாது. முதல்ல ஒருமனப்பாட்டு, ஒருமன சிந்தைகள் ஒரு இடத்துல கூடி வரும் பொழுது நமக்குள்ளே தேவ மகிமை உதிக்கும் என்பதை சந்தேகம் கிடையாது. 5வது காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். போராடி ஜெபிக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். ஹல்லேலூயா. முதலாவது நான் சொல்லியிருக்கிறேன், கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். 2வது பரிசுத்தம் உள்ளவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். 3வது ஊழியம் செய்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். 4வது ஒருவனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வந்தவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். 5வது போராடி ஜெபிக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26 28 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 26 28 வரைக்கும் வாசிக்கிறேன். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே, உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாக்கோபு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் தேவன் வந்து அவனோடு பேசுகிற பொழுது பேச பேச அந்த வார்த்தையினாலே தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவராகிய தேவன் யாக்கோபு சொல்றாரு, நான் போகிறேன், பொழுது விடிய
போது எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு என்று சொல்லுகிறது போல நான் போகிறேன், பொழுது விடுகிறது என்று சொல்லும் பொழுது நான் உன்னை போக விட மாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மகிமையை குறித்து அவன் பார்க்கிறான். அந்த மகிமை எனக்கு நீ தர வேண்டும், நீர் என்னை ஆசீர்வதித்தான் போகணும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் உன் பேர் என்ன என்று கேட்கும் பொழுது யாக்கோபு என்று சொல்கிறான். உடனே ஆண்டவராகிய தேவன் அங்கே சொல்றார், உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீ எப்படி இருந்தாய் என்று எனக்கு தெரியாது, நீ என்னோடு போராடி என்னுடைய காரியங்களை என்னுடைய பாதத்தில் அமர்ந்து என்னோடு கூட எனக்கு நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் வேண்டிக் கொண்டபடினால் என் மகிமை உண்மையில் உதிக்கிறது. ஆகவே உன்னுடைய பேர் நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று எழுதப்பட்டது மட்டுமல்ல, ஆண்டவர் அங்கு ஒரு வார்த்தை எழுதுகிறார், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய் என்று. ஹல்லேலூயா. தேவனோடும் மனிதனோடும் போராடி நீ மேற்கொண்டாய், ஆகவே என் மகிமை உதிக்கிறது என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டுடைய மகிமை உதிக்கும் நாள் மட்டும், ஆண்டுடைய மகிமை உங்கள் மேல் வெளிப்படும் வேலை வரைக்கும் நீங்கள் போராடி ஜெபிக்கிறவர்களா இருக்க வேணும். எல்லாத்திலும் போராட்டம் வரும். இந்த உலகத்தில் நிறைய போராட்டங்கள் உண்டு, அநேக உபத்திரவம் உண்டு. ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்திருன்ற ஆண்டவராகிய இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த போராட்டங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஒருவேளை சின்ன சின்ன போராட்டங்கள் வரும் பொழுதே இன்றைக்கி அவ்வளோதான், என் லைஃப்பில் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் எனக்கு கிடைக்காது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம வாயெல்லாம் அறிக்கை பண்ணிவிட்டு அப்படியே கடந்து போகிறோம். போராட்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. இயேசுவுக்கு போராட்டம் இல்லையா? இல்லை பரிசுத்த வான்களுக்கு போராட்டம் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் இருக்க தீர்க்கதரிசிக்கு போராட்டம் இல்லையா? புதிய ஏற்பாட்டில் இல்லை சுவிசேஷர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் போராட்டம் இல்லையா? எல்லாருக்கும் போராட்டங்கள். ஆனால் அந்த போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் போராடி ஜெபிக்கும் பொழுது, அதை விடாமல் ஜெபிக்கும் பொழுது, இரவு முழுதும் தேவனை போக விடாமல் போராடி ஜெபிக்கிற அந்த யாக்கோபை பார்க்க முடியும். போராடி ஆண்டவர் வந்துட்டார், விடக்கூடாது. இன்றைக்கு இந்த ஆண்டவரை நம்முடைய சத்தத்தை கேட்கிறேன், இன்றைக்கு அவருடைய மகிமை வெளிப்படுகிறது, இன்றைக்கு விட்டால் நமக்கு அது கிடைக்காது என்று சொல்லி யாக்கோபு ஆண்டவரை பிடித்துக் கொள்கிறான். ஆண்டவரை போக விடாமல், ஆசீர்வதிக்காமல் இங்கிருந்து போகக்கூடாது என்று சொல்லிட்டு அந்த அன்பினாலே ஆண்டவரை அவன் அங்கே வைத்து விடுகிறான், அங்கே நிற்க வைக்கிறான். உடனே ஆண்டவராகிய தேவன், இன்னும் உன் பேர் யாக்கோபு இல்லப்பா, நான் உன்னை ரொம்ப பெருசாக நேசிக்கிறேன், நீ என்னோடு கூட பேசி என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக என்னுடைய மகிமைக்காக நீ இவ்வளவா நீ பேசுகிறபடினால் உன்னை நான் இஸ்ரவேல் என்று சொல்லி உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான். அப்படி ஆண்டவருடைய மகிமைக்காக அவன் போராடி ஜெபித்தான். ஆண்டுடைய மகிமை வெளிப்படணும், ஆண்டுடைய வார்த்தை வெளிப்படும் என்று சொல்லி யாக்கோபு இரவெல்லாம் போராடினான். நீங்களும் தேவனுடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை அப்படி மாற்றுவார். ஒருவேளை உங்களுடைய பழைய ஜீவியத்தை அவர் மாற்றுவார், உங்களுடைய பழைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார். அந்த மகிமை உதிக்கும் போது பழைய வாழ்க்கை உங்களுடைய வெளியே போகும், பழைய சுபாவங்கள், பழைய குணங்கள், பழைய கிரியைகள் வெளியேறும். அப்படிதான் யாக்கோபு என்ற பெயரை விட்டு ஆண்டவர் இஸ்ரவேல் என்று சொல்லி யாக்கோபை ஆண்டவராய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போராடி ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது உங்கள் மேல் அவருடைய மகிமை உதிக்கும், உங்கள் மேல் மகிமை உதிக்கும். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். எப்பொழுதும் போராடி ஜெபிங்க, எதுவும் லேசாக கிடைச்சிடாது. போராடி ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்க. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எழும்பி பிரகாசி, உன்மேல் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உதித்தது. இதோ இருள் பூமியும் கார்வல் ஜனங்களை மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த வார்த்தையின்படியே நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீங்க. நீங்கள் இந்த நாள் முதல் எழும்பி பிரகாசிப்பீங்க. உங்களை சுற்றி இருக்க இருள்கள் வெளியேற போகிறது. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அவருடைய மகிமையை உதிக்க செய்வார். அவருடைய மகிமை உங்கள் உதிக்கும். அவருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். இது முதல் கொண்டு நீங்கள் காணாத அதிசயங்களை இன்றைக்கு நீங்கள் காணப்போகிறீங்க. கண்கள் மூடி சோமனும். நல்ல தெய்வமே இயேசு சுவாமி, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1-2 வசந்த பிரகாரமாய் உம்முடைய மகிமையை உதிக்கட்டும், எழும்பி பிரகாசிக்கட்டும், மகிமை உதிக்கட்டும். அப்பா, உடைய ஜனங்களுக்குள்ளே கட்டப்பட்டிருக்க கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவர்களாக இந்த 5 வார்த்தையின் தலைப்பின் பிரகாரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மகிமை உதிக்கபடி ஜெபிக்கிறேன் சுவாமி. உமக்கு பயந்து பயந்தவர்கள் மகிமை உதிக்கட்டும் சுவாமி. பரிசுத்தமான மகிமை உதிக்கட்டும் சுவாமி. ஆண்டு ஊழியை செய்கிற மகிமை உதிக்கட்டும் சுவாமி. ஒருவனப்பட்டு ஜெபிக்கிற மகிமை உதிக்கட்டும் ஆண்டவரே. போராடி ஜெபிக்கிற கர்த்தருடைய மகிமை உதிக்கட்டும் சுவாமி. இப்படியாப்பட்ட வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை தேற்றுங்க, சமாதானப்படுத்துங்க. அவர் இதுவரைக்கும் அமர்ந்திருந்து ஆண்டவரை எனக்கு நடக்காது என்று சொன்னவர்களாம் இனி எழும்பி பிரகாசிக்கிற ஆண்டவர் ஒரு சுடர்வடைய பட்டயமாக வெளிச்சமாக ஜனங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் பிள்ளைகளுடைய இருள்கள் வெளியேற முடியாது ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியின் வேளையில் திரையின் வழியாக வந்திருக்கிற தான சபையினுடைய விலாசத்தை நீங்கள் கண்டிருப்பீர்கள். மொபைல் நம்பர் வந்திருக்கும். ஆகவே நீங்கள் வியாசார்படை பேரூர் பகுதியில் வேறு எது சபைக்கு போகாத இருந்தால் நீங்கள் தொடர்பு கொண்டு சபையில் ஆராதனை கலந்து கொள்ளலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லது ஜெப குறிப்புகள் கொடுக்கணும் என்று சொன்னால் இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஃபோன் பண்ணினால் உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless you.